தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் இணைந்து செயல்படும் என்று திமுகவின் எம்பி கனிமொழி கூறியிருக்கிறார். கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, திமுக காங்கிரஸ் தலைவர்களிடையே இணக்கமான உறவு உள்ளது என்றும் கனிமொழி கூறியிருக்கிறார். தனிநபர் பேசுவதற்கெல்லாம் ஒரு கட்சி பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்றும் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் இணைந்து செயல்படும் என்றும் திமுக எம்பி கனிமொழி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். காங்கிரசுடன் பேச பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படாத காரணத்தை செய்தியாளர்கள் வினவிய போது தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது, விரைவில் குழு அமைக்கப்படும் என்று கனிமொழி அதற்கு பதிலளித்திருக்கிறார். விரைவில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும் என்று கனிமொழி பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். ஆட்சியில பங்குங்கிற விஷயத்தை திமுக உள்ள பிரமுகர்கள் முக்கியமா நல்லா பேசிட்டு வர்றாங்க. இது முற்றுப்புள்ளி வைக்காம எல்லாருக்கும் திமுக இல்லைங்க, தனி நபர்கள் பேசுவதற்கெல்லாம் ஒரு கட்சி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. அதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொண்டு தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக இணைந்து செயல்படுவோம். இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைக்கான குழு இல்லைங்க, நிச்சயமா விரைவிலே தேர்தல் வரக்கூடிய அறிவிக்கப்பட இருக்கிறது. அதனால தேர்தல் குழு நிச்சயமாக அறிவிக்கப்படும். காங்கிரசுடன் பேச பேச்சுவார்த்தை குழு அமைக்காதது ஏன் என்ற கேள்வியை செய்தியாளர்கள் எழுப்பினார்கள். அதற்கு தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது, நிச்சயம் குழு அமைக்கப்படும் என்று திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி பதிலளித்திருக்கிறார். விரைவில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும் என்று கனிமொழி கூறியிருக்கிறார். தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் நிச்சயமாக குழு அமைக்கப்படும், தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது, எனவே நிச்சயமாக குழு அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் நேற்று புதுக்கோட்டையில் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். சிறுதுளி பெருவெள்ளம் சொன்ன மாதிரி வளர்ந்து வந்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்தே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்ப அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் இல்லை. இப்ப காங்கிரஸ்ல ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இருந்துச்சு. இப்ப வர முடியுதா சொன்னா அப்புறம் கோச்சுக்கிறா. கூட்டணியில் இருக்கா ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு போறா, இருந்து நம்ம வேணாம்னு சொல்லல, அது தலைவர் இஷ்டம். கூட்டணி அவரை வச்சுருக்கோம். நேற்று கூட நான் செல்வ பிறந்தே ஒரு கல்யாணத்தில் மெட்ராஸில் அட்டன் பண்ணி தான் என்ன செய்யுது, கூட்டணி வர்றாரு, வெறும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறோம், நினைக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் திராவிட இயக்கத்தை வெல்வதற்கு இனிமேல் ஒருவன் பிறந்து வர வேண்டும். யார் வேணும்? சும்மா இவர் வர்றாரு, இவர் வர்றாரு, தாவேக்கா அந்த காணா அந்த காணா, எத்தனை காணா வந்தாலும் சரிதான். பூரா நடிகர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை காட்டணுமா? கட்சிக்காக சீட்டுக்காண்டு கட்சி நடத்துறவங்க அதிமுக. நாங்கள் இப்போ என்ன கூட்டணி ஆட்சி வருதான். இன்னைக்கு பேப்பரில் பார்க்குறேன், நமது என்ன ஒரு பத்திரிக்கை போட்டுங்க, அம்மா அண்ணா இன்னும் ஒரு பத்திரிக்கை, அதில் கூட்டணி ஆட்சி திமுக முதல்ல அதிமுக ஆட்சி வருதுன்னு சொன்னேன். இப்போ அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி வருது அப்படின்னு. கூட்டணி ஆட்சி எந்த காலத்துலையும் கலைஞர் காலத்தில் கொடுத்தாரா? 110 சீட்டு தான் வச்சிருந்தாரு, கொடுத்தல. இப்போ எப்படி மெஜாரிட்டி இருக்கையில் எப்படி கொடுக்குறது? 150 சீட்டு மேலே திமுக ஜெயிக்கும், அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? தனிப்பட்ட முறையில் தளபதி தான் ஆட்சி இல்லை. நீங்கள் வேணுங்கிற காரியத்தை நாங்கள் தான் இப்போ கன்னியாகுமரிக்கு நான் போனேன். ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ எந்த கட்சி நான் பார்க்குறான்? மினிஸ்டர்ஸ்லாம் இப்போ எந்த கட்சியும் பார்க்கறது இல்லை.
கூட்டணி கட்சிக்காரர் கூப்பிட்டா உடனே போகிறோம். விடுதலை சிறுத்தைகள் வந்து வேலை கட்டார் வாங்கி கொடுக்குறோம். ஆட்சியில் பங்கு வேண்டும் என திமுகவிற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் அழுத்தம் கொடுக்கின்ற சூழலில் கூட்டணி ஆட்சி இல்லை என்று திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பதிலளித்திருக்கிறார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இல்லை என்று திமுகவின் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பதிலளித்திருக்கிறார்.